அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல்களை அதிகமாக செய்து, அவன் வெறுக்கக்கூடிய செயல்களை தவிர்த்துக் கொள்வோம். இக்காணொளியில் அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறான் என்று குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களை தொகுத்து காணவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இக்காணொளி நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் திருப்தியே அனைத்தையும் விட சிறந்தது, அதுவே மகத்தான வெற்றியும் ஆகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெறுவதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் நம் மீது கடமையாக்கியுள்ள தொழுகை, ஜகாத், நோன்பு ஆகியவற்றை நாம் பேணி கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இது போன்ற இபாதத்துக்கள் செய்தால் மட்டுமா? சூரா முல்க் வசனம் 2 உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நாம் அழகிய நடத்தை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும். குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகளையும் அவன் வெறுக்கக்கூடிய பண்புகளையும் அல்லாஹ் விளக்கியுள்ளான். முதலில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, தவ்வா செய்பவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவத்திலிருந்து வருத்தப்பட்டு மீளுபவர்களை நேசிக்கிறான். மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள்தான் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. நாம் அதிகமாக நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 70க்கும் அதிகமான தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுவதாக கூறினார்கள். எனவே நாமும் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தூய்மையானவர்கள். அல்லாஹ் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கின்றான். தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று ஒரு ஹதீஸும் உள்ளது. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உடலையும் இடத்தையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம் மீது அல்லாஹ்விற்கு பிரியத்தை ஏற்படுத்தும். மூன்றாவது, இறையச்சம் உடையவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சமுடையவர்களை நேசிக்கின்றான். இறையச்சம் உடையவர் என்றால் யார்? இறையச்சத்தை எளிதாக விளக்கும் ஒரு ஹதீஸ் உள்ளது. அந்த ஹதீஸில் உமர் ரலி அவர்கள் உபை இப்னு கபு என்ற நபித்தோழரிடத்தில் இறையச்சத்தை பற்றி கேட்பார்கள். அதற்கு அவர்கள், முள் நிறைந்த காட்டில் நாம் செல்லும்போது எவ்வாறு செல்வோம்? முட்கள் நம்முடைய உடலிலோ குத்தி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று கவனத்தோடு பேணுதலாக நடப்போம். இறையச்சமும் அவ்வாறுதான். அல்லாஹு வெறுக்கக்கூடிய, அவன் தடை செய்துள்ள காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் பேணுதலாக வாழ்வது என்று விளக்குவார்கள். அல்லாஹ் நம்முடைய எல்லா செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்கிற அச்சத்தோடு செயல்படுவதுதான் இறையச்சம். அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிகவும் கண்ணியமானவர் இறையச்சம் உடையவர்தான் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளான். நான்காவது, நன்மை செய்பவர்கள். பயபக்தியுடையோர் எத்தகையோர் என்றால், அவர்கள் இன்பமான செல்வ நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள். தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராயிருப்பார்கள். இவ்வாறு அழகிய நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான். இவ்வசனத்தில் செழிப்பிலும் வறுமையிலும் தர்மம் செய்வது, கோபத்தை அடக்கிக் கொள்வது, மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னித்து விடுவது போன்ற நன்மையான செயல்களைதான் நேசிப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஐந்தாவது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுபவர்கள். காரியங்களில் அவர்களுடன் கலந்து ஆலோசித்தே வாருங்கள். யாதொரு விஷயத்தை செய்ய நீங்கள் முடிவு செய்தால் அல்லாஹ்விடமே பொறுப்பை ஒப்படையுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடம் பொறுப்பு சாட்டுபவர்களை நேசிக்கின்றான். இவ்வசனத்தில் அல்லாஹ் நபியவர்களை சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்யும்படி கட்டளையிடுகிறான். ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவில் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் பொறுப்பு ஒப்படைக்குமாறு கூறுகிறான். நம்மில் பலர் முடிவுகளை எடுத்துவிட்டு அதில் உறுதியாக இருப்பதில்லை. அது வெற்றி பெறுமா என்ற பயத்தோடு இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வின் வழியில் ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுத்துவிட்டால் நிச்சயம் அதில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்று நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும்.
அதுதான் தவக்கல். அப்படி அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுபவர்களைதான் அல்லாஹ் நேசிக்கிறான். 6வது, நீதமாக நடப்பவர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதியாக நடப்பவர்களை நேசிக்கின்றான். பாதிக்கப்படுபவர் உங்களின் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீங்கள் நீதியையே பேசுங்கள். ஒரு கூட்டத்தாரின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக நீங்கள் நீதி தவறி நடந்துவிடாதீர்கள். போன்ற நீதியை வலியுறுத்தும் உபதேசங்கள் குரானிலும் ஹதீஸிலும் ஏராளமாக உள்ளன. 7வது, பொறுமையாளர்கள். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமை என்பதை நாம் ஒரு விஷயத்திற்காக துஆ கேட்டு அதற்காக காத்திருப்பது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சகித்துக் கொள்வது பொறுமையாகும். சோதனைக்கு உள்ளாகும் போது மனமுடைந்து விடாமல் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைப்பது பொறுமையாகும். 8வது, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுபவர்கள். நபியே, மனிதர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிப்பான். இவையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தன்மைகள். இந்த வசனங்களில் சில குரானில் திரும்பத் திரும்ப வரக்கூடியவை. அல்லாஹ்வின் அன்பை பெறுவதால் நமக்கு என்ன கூலி கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், எனவே நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று கூறுவான். எனவே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணகத்தில் வசிப்பவர்களிடம் அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான், நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அறிவிப்பார்கள். உடனே விண்ணக்கத்தாரும் அவரை நேசிப்பார்கள். பிறகு அவருக்கு பூமியிலும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி. புகாரி 3209. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேற்குறிப்பிட்ட பண்புகளில் உங்களிடம் எந்த பண்பு உள்ளது? எந்த பண்பை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய பொருத்தத்தை பெற்ற அவன் நேசிக்கக்கூடிய நன்மக்களில் ஆக்குவானாக. ஆமீன்.